பணத்தை பற்றின ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு மனநிலை. பணத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கன்சர்னை நம்ம அதுக்கு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் பணத்தை சரியான விதத்தில் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு சில பேர் எவ்வளோ அவங்களுக்கு இன்கம் வருது, எவ்வளோ அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின எந்த ஒரு கன்சர்னுமே இல்லாமல் இருப்பாங்க. பணம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பொருட்டாவே மதிக்காமல் இருப்பாங்க. அது தவறானது. பட் அதே நேரத்தில் நம்ம உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம பணத்துக்கு சரியான விதத்தில் அக்கறையை செலுத்தாமல் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளவு நம்ம இடத்துல பணம் வருது, நம்மளுக்கு எவ்வளவு பணம் போகுது, இந்த ரொட்டேஷன் ஒவ்வொரு மாதமும் நம்மளிடத்துல எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளலாம் இப்போ நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பணம் நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. பணம் அப்படிங்கிறது நியூட்ரலான ஒரு விஷயம். அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு டூல். ஸோ ஒரு டூல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த டூலை எப்படி சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் கன்சர்னாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கிறார் அப்படின்னா அந்த எலக்ட்ரிஷியன் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் இடத்துல ஒரு சில டூல்ஸ் இருக்குது. அவர் நல்ல எலக்ட்ரிஷியன் அப்படின்னா அந்த டூலை எப்படி சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அவர் அறிந்திருப்பார். அப்படி அவர் சரியான விதத்தில் அதை அறிந்து வைத்திருந்தால் தான் அவர் அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த டூலை சரியான விதத்தில் பயன்படுத்துவார். ஒருவேளை தவறான விதத்தில் அந்த டூலை பயன்படுத்தினார் அப்படின்னா அது ஒருவேளை அவரோட உயிருக்கு கூட ஆபத்தாக மாறிவிடக்கூடும். அதே மாதிரி தான் இந்த மணி அப்படிங்கிறது நாம் நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு டூல் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மணியை சரியான விதத்தில் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத அறிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் பணத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களை சரியான ஒரு வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகும். நீங்கள் அதே பணத்தை தவறான விதத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களை தோல்வி பாதைக்கு அழைச்சிட்டு போகும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே மணியை குறித்த ஒரு கரெக்டான கன்சர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாட் ஹேவிங் எனி ஃபினான்ஷியல் கோல்ஸ், எந்த ஒரு ஃபைனான்ஷியல் கோலும் இல்லாமல் இருக்கிறது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக நீங்கள் முன்னேறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஒரு வேளை படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது இப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். நான் கேட்குற ஒரு சில கேள்விகளுக்கு உங்கள் மனசுலேயே பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்குதா, அல்லது எந்த வேலை கிடைச்சிருக்கோ அதில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை பார்த்துக்குவோம்ப்பா அப்படிங்கிற மனநிலையில் இருக்கீங்களா? ரெண்டாவது, அதில் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குதா, இல்லை மனசில் நினச்ச மாதிரிலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு சேவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்குதா, இல்லை சேவிங்ஸ் பற்றிலாம் வருத்தப்படாமல் அப்படியே வாழ்க்கையில் போயிட்டுருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் பதில் சொன்னாலே உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு கோல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். சரியான விதத்தில் ஒரு ஃபினான்ஷியல் கோல் உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஸோ நீங்கள் முதலாவது எவ்வளவு நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் எவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், எவ்வளவு நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த கோல்ஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கலாம். உதாரணத்துக்கு ஓகே, என்னுடைய இந்த ஃபினான்ஷியல் இன்கம் நான் நினைக்கிற இந்த இன்கம் எனக்கு வரணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் எந்த மாதிரியான ஒரு வேலைக்கு போகணும். ஸோ நான் அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் எந்த மாதிரி என்னையை எக்யூப் பண்ணிக்கணும், எந்த ஸ்பெஷல் கோர்ஸை நான் படிக்கணும், எந்த மாதிரியான ஒரு ஜாபை நான் செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அப்படியே அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அப்ஜெக்டிவுமே இல்லாமல் செயல்படுறதுக்கும் அட்லீஸ்ட் சம் கோல்ஸ் வச்சு உங்கள் லைஃப்பில் நீங்கள் செயல்படுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோல்ஸ் செட் பண்ணி செயல்படும் போது அது தொடர்ந்து உங்களை ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.